ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்ம டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான வத்த குழம்பு வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மணத்தக்காளி வத்தல் குழம்பு. இதே மாதிரி நீங்கள் சுண்ட வத்தல், நிறைய வகையான வத்தல் இருக்குது. அந்த எல்லாமே இதே டைப்பில் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சிம்பிளான ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இந்த மாதிரி புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய். அதுலேயும் முக்கியமாக கோல்ட் ப்ரெஸ்ட் மரச்செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்தி. யூஎஸில் மரச்செக்கு நல்லெண்ணெயா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது நான் யூஸ் பண்ணுறது தேசிகா பிராண்ட், நம்ம திருநெல்வேலியிலேருந்து வருது. ரொம்ப சுத்தமான அவங்களுடைய சொந்த வயலில் விளையிற எள்ளு, அதுக்கப்புறமேட்டு சுத்தமான கருப்பட்டி அதை வச்சு நமக்கு இதை செஞ்சு கொடுக்குறாங்க. டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதை தவிர நமக்கு சின்ன வெங்காயம் நிறைய தேவை. ஒரு 10லேருந்து 12 தேவை. அதுக்கப்புறமேட்டு ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் தேவை. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/4 பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சூப்பர் தான். அதுக்கப்புறமேட்டு ஒரு எலுமிச்சம், குட்டி எலுமிச்சம்பளம் அளவுக்கு, இல்லை அப்படின்னா ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டின புளி, அதை ஊற வச்சு நம்ம கரைசலாக்கிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தக்காளியும் அந்த 1/4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நல்லா மையாக ஒரு பியூரியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவை. நான் முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வடகம். இந்த வடகம் ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த வடகம் போட்டு நம்ம தாளிக்கும் போது நம்ம புளிக்குழம்பு, வத்தக்குழம்பெல்லாம் ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா வணக்கி கொடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கிக்கலாம். நடுவில் எங்கள் வீட்டு லவ் பேர்ட் சத்தமும் உங்களுக்கு கேட்குதா? இந்த வெங்காயம் நல்லா அதோடைய மேல் தோல் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தோட தோல் நல்ல கலர் மாறிட்டுருக்கு. இப்போது 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், துளி ஜீரகத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதில் நம்ம சேர்க்குறோம். இது கூட சேர்த்து ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம், அதனால நம்மளுடைய மசாலாக்கள் ரொம்பவும் கருகிடாது. இப்போ இதுக்கு தேவையான புளி கரைசல் பாருங்கள், இதில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா புளிக்கரைசல் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் சுடு தண்ணியில், வார்ம் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக புளிக்கரைசல் எடுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த புளிக்கரைசலில் நம்மளுடைய மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துருச்சு அப்படின்னா அதோடைய பச்சை தன்மை போயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இது கூட நம்மளுடைய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு அந்த புளி தண்ணி. இந்த தக்காளி பேஸ்ட்டில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வேறு எந்த பொடி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக நமக்கு கிடைக்கும்.
அதே நேரத்தில் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வெங்காயம் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி போட்டு அது எவ்வளோ தான் நல்லா வதக்கினாலும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டு பண்ணும்போது அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ எல்லாம் நல்லா கொதிக்கணும். ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மாற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. புளிக்குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து அளவாக தண்ணி சேர்க்கணும். அதனால தான் நம்ம ஜஸ்ட் வந்து புளிக்கரைசல் சேர்த்துருக்கோம், நம்ம கொஞ்சமாக தக்காளி பேஸ்ட் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமேட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அலசி தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த அளவே நமக்கு போதுமானது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த அடுப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சிம்மிலேயே நம்மளுடைய மணத்தக்காளி வத்தலை நான் வதக்கிட்டுருக்கேன். இந்த அளவு குழம்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் சேர்த்தா போதும். சிம்மிலே வச்சு வதக்குவோம். அப்போ தான் வத்தல் வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் நல்லா வரும். நமக்கு ஒரு 1-2 நிமிஷம் அதை வதக்கி கொடுத்தா போதும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு அதை குழம்புல சேர்த்து நம்ம லைட்டாக கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி வதக்கும் போது அதோடைய டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக உள்ளெல்லாம் நல்லா வேகிறதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். அதே நேரத்தில் குழம்புலையும் ரொம்ப நேரம் அது வந்து கொதிச்சுட்டு இருந்ததுனாலும் குழம்புல ஒரு கசப்பு தன்மை க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது குழம்பும் ருசியாக இருக்கும், வத்தலும் சூப்பராக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த வத்தலோடைய மேல் தோல்லாம் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவும் நிறம் மாறணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது ஆல்ரெடி காஞ்ச வத்தல் தான், அதனால் ஜஸ்ட்டு ஒரு 1-1.5 நிமிஷம் நம்ம வதக்கினாலே சூப்பராக ரெடி ஆகிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், இதை நம்ம சிஸ்லர்ஸ் மாதிரி நம்மளுடைய குழம்புல இதை நம்ம சேர்க்க போகிறோம். குழம்பு வந்து எப்படி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவே தான். சிம்மிலேயே எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு இந்த வத்தல் குழம்போடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்மளுடைய வத்த குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம எந்த ஒரு அடிஷ்னலாக பேஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸு எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஆனால் அவ்வளோ ருசியாக தேன் மாதிரி சூப்பரான கன்சிஸ்டன்சியில், அதே நேரத்தில் கசப்பு தன்மையெலாம் அதிகமாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வத்த குழம்பு பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் எல்லா வத்தனும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வத்த குழம்பு பண்ணும்போது நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நல்லெண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த தேசிகா நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.